இன்னைக்கு வசதியான சாப்பிட்றதே பானு பொல் சம்பளமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ எல்லாமே விலைவாசி கூடி இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு பால்மா வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை. ஏன்னா 400 கிராம் பால்மா வந்து 1050 ரூபா. விலைவாசி இப்படி கூடிக்கொண்டே போகும்போது சரியா ஃபியூல் கூட்டுறாங்க, கேஸ் கூட்டுறாங்க, பால்மா கூட்டுறாங்க, மாவு கூட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் கூட்டிக்கிட்டே போனா எவனும் கல்யாணமும் பண்ண மாட்டான், குழந்தையும் பெற்றுக்க மாட்டான். கடைசியில் சோமாலியாவுக்கு அடுத்து ஸ்ரீலங்கா தான். முதல் இருந்ததுக்கு பார்க்க ரொம்ப மோசமாக தான் போய் கொண்டு இருக்கு. அப்போ வந்ததுக்கு இவங்க நல்லது செய்யணும்னு சொன்னாக்க என்னன்னாச்சும் முதலுக்கு இருந்த பார்க்க கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். இது முதல்ல இருந்த மாதிரியும் இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் போகுது. இவங்க சொன்னது அப்படி இல்லையே. இவங்க வந்து சொன்னாங்க சாமானத்து வேற குறைப்போம், பெட்ரோல் வேற குறைப்போம், அரிசி விலை நீப்போ, அது சொல்லி இது சொல்லி கடைசியில் ஒன்றும் நடந்த பாருங்க. சண்டை மட்டும் வீட்டில் வந்து கேட்டுக்கொள்கிறாங்க, ஐயா போடுங்கன்னு சொல்லி. அவனை என்னத்தை செய்கிறது? லாமனை வாங்கிட்டு போய் கொடுத்தா எனக்கு வாங்கி தான் சாப்பிடணும். இந்த ஒரு 10 வச்சு நாளைக்கு லாமனை வாங்க எனக்கு இல்லை சல்லி. போய் சொல்லு, இந்த பிறகு தான் ஏதோ சல்லி வாங்கிட்டு போகணும் காலையில். இப்போ நாங்கள் கொடுக்கணும். வணக்கம் மக்களே, இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியோடாக உங்கள் எல்லாருமே சந்திக்கல சந்தோஷம். இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா காலை பொழுதுல ஒரு செய்தி காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் வந்து சமையல் எரிவாயுவினுடைய விலை வந்து 420 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் பால் தேநீரினுடைய விலை வந்து 10 ரூபாயால் இன்றைய தினத்தில் தான் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பால்மா வந்து ஆல்ரெடி விலை வந்து அதிகரிக்கப்பட்டாச்சு. ஸோ இப்படியான ஒரு சூழலில் இது பண்டிகை காலம் அப்படின்னும் போது பொருட்களுக்கான விலையேற்றம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? அபிராமி. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம், இப்போ நியூ இயர் வரப்போகுது, நேற்று நோன்பு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு கேஸ் வந்து விலை கூட்டிருக்காங்க 420 ரூபாயில். அதே மாதிரி பால்மா விலை கூட்டியாச்சு. இப்போ இன்னையிலேருந்து வந்து பால் டீ வந்து 10 ரூபா கூட்டிருக்காங்க கடையில். அதே மாதிரி முட்டைக்கு வந்து வரி விதிக்க போகிறாங்களாம். இது ஃபர்ஸ்ட் டைம் முட்டைக்கு வந்து வரி விதிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாமர மக்கள் வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. வசதி இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, எது வேணாலும் பண்ணலாம். இந்த ஒரு பாமர மக்கள் அப்படின் போது அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி. அதாவது ஒவ்வொரு ஓட்டும் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த அரசாங்கமாவது வந்து எங்களுக்கான ஒரு இதுகளை எடுத்து தருவாங்க, இந்த விலைவாசியை குறைப்பாங்கன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே நாங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தையாக தேர்ந்தெடுத்து இப்போ கடைசியாக இப்படி ஒரு அரசாங்கத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த அரசாங்கம் வரும்போது எங்களுக்கு சொன்னது என்ன, எல்லா விலைவாசியும் நான் குறைப்பேன், நாட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவேன்னு சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்த மாற்றம் என்னது, ஸ்ரீலங்கா க்ளீன் ஸ்ரீலங்கான்னு ஒன்று கொண்டாந்தாங்க. என்னது பண்ணாங்க, அந்த ஆட்டோவில் இருக்கிறதெல்லாம் கலட்டினாங்க. க்ளீன் ஸ்ரீலங்கான்னா ரோடை க்ளீன் பண்ணணும். அதை விட்டுட்டு அடுத்து ஆட்டோவை க்ளீன் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க யோசிக்கணும். அன்றாடம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா உழைச்சி வீட்டுக்கு போகிறவனும் இருக்கான், 2000 உழைச்சி போயிருக்கான். அது கூட இல்லாமல் போகிற மக்கள் சரியா. அந்த காலத்தில் கஷ்டப்பட்டவங்க சாப்பிட்ட சாப்பாடு பானும் பருப்பும், கடைசியாக சொல்ல போனால் என்னது பொல் சம்பல். இன்னைக்கு வசதியான சாப்பிட்றதே பானு பொல் சம்பளமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ எல்லாமே விலைவாசி கூடி இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு பால்மா வாங்கி கொடுக்க கூட வழி இல்லை. ஏன்னா 400 கிராம் பால்மா வந்து 1050 ரூபா. இப்படியே போனால் என்ன செய்யணும், மக்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். 2015 1 லட்சத்துக்கு மேலே குழந்தைங்க பிறந்தாங்க. இப்போ 24,000க்கு மேலே குழந்தைங்க பிறக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அதுக்கு என்ன ரீசன்னா, விலைவாசி இப்படி கூடிக்கொண்டே போகும்போது சரியா ஃபியூல் கூட்டுறாங்க, கேஸ் கூட்டுறாங்க, பால்மா கூட்டுறாங்க, மாவு கூட்டுறாங்க. இப்படி ஒவ்வொன்றும் கூட்டிக்கிட்டே போனால் எவனும் கல்யாணமும் பண்ண மாட்டான், குழந்தையும் பெற்றுக்க மாட்டான். கடைசியில் சோமாலியாவுக்கு அடுத்து ஸ்ரீலங்கா தான். அது உறுதி. அது இப்படியே போனால் இதுதான் கடைசி கட்டமாக இருக்கும். ஸோ இந்த அரசாங்கம் இதுக்கு மேலே விலைவாசியை குறைக்காட்டிக்கும் பரவாயில்ல, இருக்கிற விலைவாசி இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனால் கூட ஓகே. முடிஞ்ச வரைக்கும் மக்களோட அந்த வரி பணம்னு எடுக்கிறாங்கல்ல, அது குறைக்கணும். முட்டைக்கு வரி அப்படின்னா இதை எங்கே போய் சொல்கிறது? ஒரு முட்டை நான் சின்னதாக வாங்கும்போது 6 ரூபா, 3 ரூபா 50 அப்படி. இன்றைக்கி ஒரு முட்டை இன்னைக்கு 30 ரூபாய்க்கு இருக்குது, நாளைக்கு பார்த்தா 40 ரூபாய்க்கு இருக்குது. ஒரே நாளில் முட்டை விலை கூடி குறையுது. அப்போ ரொம்ப கஷ்டம், லைஃப் கொண்டு போகிறது கஷ்டம். குழந்தைங்களுக்கு ஒரு முட்டை கூட கொடுக்க முடியாது. அப்போ குழந்தைங்க எண்ணிக்கை கூடணும், நாட்டோட பாப்புலேஷன் கூடணுமா இருந்தால் நீங்கள் விலைவாசி குறைக்கணும். அதையும் மாரி குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னா இப்போது ஊட்டச்சத்து குறைபாடு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? பிள்ளைக்கு இருக்கிற எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே இல்லையா? அப்போ தானே வயிற்றுல இருக்க புள்ள உருவாகிறதுக்கான அந்த சத்துக்கள் போயிட்டு அந்த பிள்ளைங்க உருவாகும். அப்போ அதுக்கு நாங்கள் சாப்பிடணும்னா இவங்க மற்ற எதை வேணாலும் கூட்டலாம் சரியா. அடிப்படை தேவையில் இருக்க சாப்பாடு அதுகளை குறைக்கணும். அதுக்கு அடுத்து இந்த கரண்ட் பில், தண்ணி பில் இதுகளை குறைக்கணும். அப்போ தான் லைஃப்பில் கொண்டு போகணும். அப்படி இல்லையா, எங்களுக்கான ஊதியங்களை கூட்டுங்க. எங்களோட ஊதியங்களை கூட்டுங்க. ஊதியமும் கூட்டுறீங்க இல்லை,
ஊதியம் இருக்க அப்படியே தான் இருக்கு. அது நாங்கள் வரியும் பே பண்ணுறோம். பத்தாவதுக்கு சாமான் விலைவாசி கூட்டிக்கிட்டே போறீங்க. அதுவும் அப்போ ஊதியம் மட்டும் அதே அளவுக்கு இருக்கு. எங்களை அந்த வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி போய்கிட்டே இருக்கா. அதை குறைச்சாலே போதும். பாத்தீங்க அப்படின்னா இப்போ புதிய ஆட்சி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருக்காங்க. 6 மாசம் ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது பண்டிகை காலம் அப்படின்றதால பொருட்கள் வந்து விலை குறையணும். கண்டிப்பா அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது அதான் சொல்லியிருந்தாங்க விலை குறைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து கூட்டியிருக்காங்க 420 ரூபாயில. அப்புறம் வந்து இப்போ பால் டீனையில இருந்து 10 ரூபா வந்து கூட்டியிருக்காங்க. பால் மாவையில கூட்டிட்டாங்க 50 ரூபாயில. ஸோ இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த அரசாங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா இந்த பண்டிகை காலத்துல பொருட்கள் விலை குறையணும். ஸோ என்ன நினைக்கிறீங்க? இப்போ இவங்க வந்ததுல இருந்து முதல் இருந்ததுக்கு பார்க்க ரொம்ப மோசமாக தான் போய் கொண்டு இருக்கு. அப்போ வந்ததுக்கு இவங்க நல்லது செய்கிறேன்னு சொன்னாக்க என்னன்னாச்சும் முதலுக்கு இருந்த பார்க்க கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும். இது முதல்ல இருந்த மாதிரியும் இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டத்தில் தான் போகுது. சாமானிய எந்த நாள் வேலை இப்படி தான். இவங்க சொன்னது அப்படி இல்லையே. இவங்க சொன்னாங்க சாமானத்து வேற குறைப்போம், பெட்ரோல் வேற குறைப்போம், அரிசி வேலை நீப்போம், அது சொல்லி இது சொல்லி கடைசியில் ஒன்றும் நடந்த பாருல. சும்மா அநியாயமாக தேவையில்லாத வழக்கு கிழக்கு தான் கொண்டு போகிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நமக்கு இப்போ அடிப்படை மக்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் யோசிப்பாங்க. இப்போ பழைய லஞ்ச ஊழல் இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்கிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை தான் வந்து தோண்டிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இந்த பொருட்களோட விலை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி விலை ஏற்றம் அப்படின்னும் போது உங்களுக்கு சமாளிக்க ஓகேவா இருக்கா? ஏன்னா இப்போ நீங்களும் வந்து ஒரு அன்றாட உங்களுடைய இதை கடத்தணும் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு விஷயம்? இந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவங்க சொன்ன மாதிரி வந்திருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க ஒன்றுமே செய்யலையே. நாட்டு மக்களுக்கு இதுவரைக்கும் கஷ்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. நாளுக்கு நாள் சாமான் வேலையை போய் இருக்குது, குறையலை. அப்போ நாங்கள் வெறுக்கத்தானே செய்வோம். எங்களுக்கு என்ன 6 மாதம் ஆச்சே, ஒன்றுமே குறையும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாமான் கூடிக்கொண்டு தானே போகுது. உங்கள் பேர்? என்ன பேர் சிவசாந்தி மாலா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபெஸ்டிவல் டைம். இப்போ நியூ இயர் வர போகுது இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து பொருட்கள் வந்து விலை குறைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விலை கூட்டிட்டு வராங்க. இப்போ முட்டைக்கு கூட 18 ரூபா வரி விதிக்க போகிறாங்களாம். அப்புறம் கேஸ் விலை கூட்டியாச்சு. இன்னையிலேருந்து டீக்கு வந்து 10 ரூபா கூட்டியிருக்காங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல் ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி பொருட்கள் விலை கூட்டுறது இப்படி இருக்குது. ஏன்னா புதிய ஆட்சி வந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, 6 மாதம் ஆகிருச்சு இல்லையா? ஸோ இப்படி ஒரு நிலையில் இப்படி பொருட்கள் வந்து விலை கூட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சரியான மட்டும் கவலையாக இருக்கும். மனுஷர் எப்படி வாழ்கிறது? வறுமையான ஆட்கள், எங்களை விட வறுமையான ஆட்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த நேரத்தில் ஒரு புது வருஷத்தை எதிர்பார்க்குற நேரத்தில் விலை கொஞ்சம் குறையாக இருக்க வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளும். வேறு என்ன சொல்லும்? அப்படி விலையை கூட்டி கொண்டு போனால் எப்படி மனுஷர் வாழ்கிறது? ஒரு பொருளாதாரம் இந்த சம்பளம் குறைவு, ஆனால் விலைகள் கூட. வர குறைச்சி தர சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், பண்ணிடுறோம். ஆமாம், அந்த வரவு எட்டுனா செலவு பத்தினா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வரவு பார்க்கும்போது கொஞ்சம் தான், ஆனால் செலவு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இப்போ வாழ்றது மிச்சம் கஷ்டம். எத்தனையோ வேலை செஞ்சாலும் வாழ கஷ்டமாக இருக்கு. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொதுமக்களோட கருணை காட்டி கொஞ்சம் விலையை குறைச்சி இதுவரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சரி குறைச்சி தர்றதுக்கு அன்பாக கேட்டுக்கொள்ளும். சரி, நன்றி. நன்றி. ஓகே. இப்போ நான் லாபணம் வாங்குறது சரி இல்லை. இப்போ லாபணம் தான் காலையில் லாபணம் வாங்கிட்டு போனேன். இப்போ பொண்ணு மக வீட்டில் இருக்குது, நான் இருக்கிறேன். நான் வீட்டை வந்து பாருங்கள், வீட்டு தீந்த கூட அடிக்கலாம எல்லாம் மூடி கிடக்குது. உங்களை மாதிரி எவ்வளோ பேர் நாட்டில் இருப்பாங்க? எல்லாத்துக்கும் இருக்காங்க, கஷ்டப்படுறேன். இந்த நான் வந்து வீட்டை வந்து பாருங்கள் ஜில்லிபெட்டில். இப்போ நான் என்ன கூப்பனு கேட்க போனால் வெக்கமாக இருக்கணும். நான் வேலை செய்ய மக வேலை செய்யலாம் 6 கேட்பாங்க. இப்போ நான் இன்றைக்கி நான் போகிறதுக்கு தான் இருக்கிற 6 லட்சம் ஆகிட்டேன். இப்போ எலெக்ஷன் முடிச்சு போகணும். எனக்கு இந்த கூப்பன் கூட இல்லை, அந்த சல்லி கொடுக்க வாங்குற கூட இப்போ போகாமலாம் தடுமாறி கிடக்குறேன். இப்போ என்னத்தான் செய்கிறது? இப்போ போட்டால் நீர் கொண்டு போயிருக்கு. இப்போ வீட்டில் இருக்குது. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு சுண்ணாம அடிக்கல, ஒன்றுமே கிடக்கு. வீடு சீட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ இலங்கி ஜில்லிப்பட்டில் இருக்கிறேன். ஆளுங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. சண்டை மட்டும் வீட்டில் வந்து கேட்டுக்கொள்கிறாங்க, ஐயா போடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் என்னத்தான் செய்கிறது? எனக்கு லாபனை கூட்டுறாங்களோ அது கூட்டுறாங்க எனக்கு தேவையில்லை. எல்லாமே எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ நாளைக்கும் லாபனை பெட்ரோல் இப்போ லாபனை வாங்கிட்டு போய் கொடுத்தா எனக்கு வாங்கி தான் சாப்பிடணும். இந்த ஒரு 10 வச்சு நாளைக்கு லாபனை வாங்க எனக்கு இல்லை சல்லி. போய் சொல்லு, இந்த பிறகு தான் கேட்கும் சல்லி வாங்கிட்டு போனேன் காலையில். இப்போ நான் கொடுக்கணும், டெய்லியும் சாப்பிடல. சொல்லுங்கள் பார்ப்போம். மிச்சம் நன்றிங்க, வணக்கம். இது யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் நான் மட்டுமா இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் பொருட்களுக்கான விலை எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கேஸ் வந்து நேற்று 420 ரூபா கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி முட்டைக்கு வந்து வரி விதிக்க போகிறாங்களாம். முட்டைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வரி விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது புதுசாக இருக்குது. அதே மாதிரி பால் மாவோட விலை கூட்டினாங்க, டீயும் கூட்டிட்டாங்க 10 ரூபாயால். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், வருமானம் குறைவாக இருக்குது, விலைவாசி தான் கூடிக்கிட்டு போகுது.
இப்போ அதுக்காக நாங்கள் வருத்தம் தான் படம் இருக்குது. இப்போ என்னன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இங்கேருந்து தச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் இதில் வர ஒரு வருமானத்தை வச்சு தான் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியான ஒரு சூழலில் இப்போ டெய்லி உங்களுக்கு ஒரு வருமானம் அப்படின்னும் போது ஒரு பெரிய அளவு வரப்போகிறதும் இல்லை. அந்த காசை வச்சு இப்போ இந்த மாதிரி பொருட்கள் விலையேற்றம் அப்படின்னும் போது அதை சமாளிக்கக்கூடியதாக இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ரிச் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கும்போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை விடவும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்கள மாதிரி ஆக்களுக்கு இது கஷ்டம் தானே? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கஷ்டம்தான். இப்போ எங்களுக்கே நாங்கள் வேலை செஞ்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வார வருமானம் பத்தாது. இந்த சாமான் விலையெல்லாம் கூடுனால வார வருமானம் பத்தாது. இப்போ எங்களுக்கு கூடுதலாக எடுத்தும் கூலியை அதனால் வந்து எடுத்த கூலியை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடுதலாக கேட்டால் வர மாட்டாங்க, அவ்வளோதான். அதான் ஒரு தையல் வேலை செய்கிற நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஒரு மக்கள் இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க, நம்ம விலை கூட்டினா வர மாட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போது ஒரு அரசாங்கம் அப்படின்னும் போது சிந்திச்சு செயல்படணும் இல்லையா? ஒரு வந்து விலை கூட்டும் போது சாதாரண பாமர மக்களை யோசிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? ஏதாவது செய்திட்டம் இல்லாட்டி ஒரு கூப்பன் மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில், சரி இல்லையா? நீ அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சால் நல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி இன்னொரு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். 6 மாதம் தானே ஆயிருக்கு, இன்னொரு 6 மாதம் போகட்டும். 6 மாதம் ஆக கூட மனுஷன் இருப்பானு தெரியாது. 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இன்னும் 6 மாதம் கூட என்ன ஆகும்? சரி, ஓகே, நன்றி. இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியினூடாக ஒரு நல்ல தலைப்போடு தான் இன்றைய தினம் நாங்கள் வெளியில் வந்திருந்தோம். இன்றைய தினம் காலை பொழுதில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, சமையல் எரிவாயுவின் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 420 ரூபாயில் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருந்தோம். இதே மாதிரி உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிஷியாரனுடன் நான் உங்கள் வினோதினி. வணக்கம் நேயர்களே.